Hi guys, welcome to SP Girls YouTube channel. நான் உங்க பிரசாந்த் and welcome to SP Girls YouTube channel. First time visit பண்ற எங்க சேனல் புதிய வியூவர்ஸுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் 600 சொச்ச சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாட் டாபிக்கோட வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா விஜய் அண்ணா திரும்பி தன்னுடைய பொதுக்கூட்டத்தை டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்க இருக்காரு. கரூர் சோகத்துக்கு பிறகு பொதுக்கூட்டங்களை அவர் இடைநிறுத்தி வச்சிருந்தது அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணா மீண்டும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாரு. இது ஒரு புதிய அவருடைய ரசிகர்களுக்கு எனக்கும் சரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இந்த புதிய தொடக்கத்தின் முதல் படியாக தலைவர் விஜய் அண்ணா அவங்க பங்கேற்புடன் சேலத்துல டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிருக்காங்க. அதுவும் சேலம் மாநகர போலீஸ் கமிஷனருக்கு அவங்க விண்ணப்பம் சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தில் தொடர்பான முக்கிய விவரங்கள் என்னன்னு கேட்டுருங்கன்னு சொன்னா நிகழ்வு டிசம்பர் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இடம் சேலம் மாநகரம். அனுமதிக்கு வாய்ப்பு இருக்குது. 3 இடங்களை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு அதையும் பட்டியலிட்டு இருக்காங்க. முதலாவது சேலம் கோட்டை மைதானத்தும் போஸ் மைதானமும் சீலனைக்கேட்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் திறந்த வெளி மைதானத்திலே அவங்க கேட்டிருக்காங்க. இதுல முக்கிய அறிவிப்பு என்னன்னு கேட்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 இடங்களும் ஒரு திறந்த வெளி மைதானங்களாகும். இந்த உச்ச நீதிமன்றத்தின் ஒரு மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டங்களை தடை செய்ய உத்தரவுக்கு இணங்குவதாகும். இந்த விஷயத்துல டிவிகே சேலம் மாவட்ட செயலாளர் தோழர் தமிழின் பார்த்திபன் கூறுகையில சேலம் மாநகர போலீஸ் கமிஷனருக்கு ஒரு விண்ணப்பம் அவங்க வச்சிருக்காங்க. 3 இடங்களை குறிப்பிட்டு அனுமதி கோரியிருக்காங்க. இந்த இடத்திற்காவது ஒரு அனுமதி கிடைக்கும். அதாவது இங்க கேட்டிருக்க அந்த 3 இடத்துல ஏதாச்சும் ஒரு அனுமதி கிடைக்கும்னு நம்புறாங்க. கரூர் சம்பவத்திலிருந்து பெறப்பட்ட பாடங்களை கொண்டு டிவிக்கே தனது பிரச்சார முறையில சில முக்கியமான மாற்றங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. வார இறுதி கூட்டங்கள் இல்ல. கரூர் சம்பவம் சனிக்கிழமை நடந்ததால எதிர்காலத்தில் டிவிக்கே பொது கூட்டங்கள் வார இறுதி நாட்கள்ல அல்லது வாரத்தின் வீக் டேஸ்ல மட்டுமே நடத்தப்படும் என அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. SOP வழிகாட்டுதலுக்கு இணக்கமாகும் மாநில அரசு உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி அந்த ஒரு கண்டிஷன் அடிப்படையில ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை அவங்க கொண்டு வர இருக்காங்க. SOPக்கும் டிவிகேக்கும் முழுமையான இணங்கும் ஒரு வாக்குறுதி அவங்க அளிச்சிருக்காங்க. இந்த SOPங்கிறது ஒரு சில பல கட்டுப்பாடுகள் இருக்குது. குறைஞ்சது ஒரு 10 நாட்களுக்கு முன்னரே அனுமதி விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூட்டத்தின் அளவை பொறுத்து 1 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் அதாவது பேர்கள் வர வாய்ப்புகள் இருக்கும் என சொல்றாங்க. கூட்டத்தின் விவரங்கள் தலைவரின் வரும் நேரம் போன்றவற்றை முன்கூட்டியே போலீஸுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த 3 கண்டிஷன் மெயினா அவங்க சொல்லியிருக்காங்க. தொகுப்பாளர் இந்த விண்ணப்பத்தை பெற்றிருக்காரு சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் ஆபீசர் அனில்குமார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இப்ப ரீசெண்டா இந்த விண்ணப்பத்தை பெற்றிருக்கோம். தற்போது அதை நாங்க அனலைஸ் பண்ணி வரோம். பாதுகாப்பு மற்றும் பிளவை நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் கணக்கிட பிறகு முடிவெடுக்கப்படும் என அவங்க போலீஸ் அதிகாரி ரீதி மூலம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான சவால் என்ன சொன்னா டிசம்பர் 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் பண்டிகையில இது ஒரு முக்கிய நாள். எனவே இந்த பண்டிகை நாள்ல ஒரு பெரிய கூட்டத்தை பாதுகாக்கவே நிர்வகிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அனுமதி வழங்கலாமா இல்லையான்னு போலீஸ் மதிப்பாய்வு செஞ்ச பிறகுதான் அவங்க சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிகே மறுபடியும் தன்னுடைய பிரச்சாரம் மீண்டும் தொடங்க இருக்காங்க. முதல் கூட்டம் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்துல, அதுவும் தலைவர் விஜய் அண்ணாவோட. கரூர் சோகத்துக்கு பிறகு அவங்க நிறைய விஷயங்கள் கற்றிருக்காங்க. வார நாட்கள்ல கூட்டம் மற்றும் பாதுகாப்பு முழு கோஆர்டினேஷனோட ஒர்க் நம்புறோம். பாதுகாப்பு வழிகாட்டுதலுக்கு இணக்கம் ஆகியவற்றை டிவிக்கு நடைமுறைப்படுத்தவும் இருக்காங்க. அனுமதி கிடைச்ச பிறகு கிடைக்கும் என்பதற்கான நம்பிக்கையுடன் தோழர்களே நாம அனைவரும் சேலம் கூட்டத்திற்காக காத்திருப்போம். இந்த முக்கியமான புதிய தொடக்கத்தை ஆதரிக்கும் வகையில இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம SP Girls YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி guys.